ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவர்களுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க பார்த்தீங்கன்னா அந்த மூவர் கோயில். நாங்கள் மூவர் கோயிலுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளக்க டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 25 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரூ. 5 கம்மியாகும். நாங்கள் உள்ளே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டிட்டாங்க. இந்த கோயில் சும்மா 2300 ஆண்டு பழமையான கோயில்னு சொன்னாங்க. அதை தான் போயிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மூவர்கள் 3 கோயில் இருக்கும் மொத்தம். அதில் ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சிச்சு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்ச கோயில். மற்ற 2 கோயில் நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இருக்க இந்த 3மே சிவன் கோயில் தான். நம்ம போயிட்டு உள்ளே பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் விஜயாலயா சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கட்டுறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்க. அந்த கோயிலும் இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலுடைய முன்னோடியே. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க. உள்ளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியில் ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஆவுடை இருக்காது. அந்த காலத்தில் லிங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா சிவன் கோயிலெல்லாம் ஆவுடை செஞ்சு வச்சுருப்பாங்க. போயிட்டு நாங்கள் போய் நிற்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சிரம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், நான் நிற்கிறதுக்கு எவ்வளோ அவசரம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா 5 அடி இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4, 4.25 அடி இருக்கும். ஆனால் லிங்கம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த ஆவுடை கிடையாது. இதுவே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அப்படியே கோபுரம் மாதிரி கட்டியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா மேலே தளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுக்காக கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபுரம் மாதிரியே போயிட்டுருக்கு. சென்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா மேலே கலசத்து உள்ள உச்சியை நம்ம பார்க்க முடியுது. எக்கோலாம் பயங்கரமாக அடிக்குதுங்க. நான் வீட்டில் வாய்ஸ் கொடுத்துக்கனால உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள 2வது கோயில். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மட்டும் இல்லைங்க. வெளியில் நந்தி, துவாரபாலகர்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த நந்தி மட்டும் காணும். நந்தி மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க போல. இதுலேயுமே பற்றி உள்ளே பார்த்தோம்னா அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிசுறு தட்டாமல் இங்கே இருக்கும். சுற்றி உள்ள அந்த சிற்பங்கள்லாம் அதுலேருந்து ஒரு சில சிற்பம் மட்டும்தான் இங்கே மாறி இருக்கும். உங்களுக்கு நல்லா உன்னிப்பாக பார்த்தா தெரியும். இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். உள்ளே போய்த்துட்டு பார்த்துட்டு வந்துடும். பார்த்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உருவான வரலாறு, அப்புறம் அது யார் கட்டினா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நின்னா உங்களுக்கு மேலே உங்களால் உச்சியை பார்க்க முடியும். எப்படி அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க பாருங்கள், கோபுரம் மாதிரி. பிரமிடு மாதிரியே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. வெளியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்க் இருக்குங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோயில் நிற்கிறேன். அப்போல்லாம் இங்கே எவ்வளோ மக்கள் இப்படி இருந்திருப்பாங்க. அந்த ஃபீலே உங்களுக்கு தனியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய்ட்டு ஒரு இடையாச்சும் பாருங்கள். கீழே வேணால் உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சால் ஒரு இடையாச்சும் பார்த்துட்டு போங்க. சரி வாங்க, நம்ம இந்த கோயில் எப்போ கட்டினா யாருக்குன்னா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கொடும்புளூர் ஆட்சி செஞ்ச பூதி விக்ரமகேசரி தான் கட்டியிருக்காரு. இது தனக்காகவும் தன்னோட 2 மனைவிகள் கற்றலி மற்றும் வரகுணனங்கை அவருக்காண்டி கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 3மே சிவன் கோயில் தான். இந்த சிவன் கோயில் ஆகம விதிப்படி கட்டியிருக்காங்க. நந்தி இதெல்லாம் வச்சு கட்டினா ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக செதுக்கியிருப்பாங்க. மேலே சிவபெருமான் தன்னுடைய மனைவி சண்டை போடுற மாதிரியும், அதை அடுத்த கோயிலில் சமாதானப்படுத்துகிற மாதிரியும் சிற்பம் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிலாம் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் அருள்மொழிவர்மனோட மனைவி பார்த்தீங்கன்னா வானதி தேவி. இந்த வானதி தேவி யாருன்னா இந்த கோயிலை கட்டினவருடைய மகள் தான். பூதி விக்ரமகேசருடைய மகள் தான் வானதி தேவி. இவர் பார்த்தீங்கன்னா இருக்குவேல் வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னர் தான் அந்த பூதி விக்ரமகேசரி. இங்கே உள்ள கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழி, தமிழ் மொழியும் கலந்த மாதிரி ஒரு கல்வெட்டுகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துங்களால ஒரு சில வார்த்தைகளை படிக்க முடியும்.
இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு சிற்பம் வந்து இருக்குங்க. யாழி சிற்பம், அப்புறம் வந்து தேவகணங்கள், அப்புறம் இசைக்கருவி வாசிக்கிற மாதிரி, அப்புறம் சிவன் பார்வதி சிற்பம், இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க. இந்த கோயிலுடைய உடைஞ்ச சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புட்டு பார்வை என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இங்கே வச்சுருப்பாங்க. அதை இது முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா வந்து சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிணற்றுக்கு போகிற சுரங்கப்பாதை. இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம தண்ணீர் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி. அதில் போயிட்டு இறங்கி போய் பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து தண்ணி கிடக்குது ஃபுல்லாக. பாதி வரைக்கும் நம்மளால இறங்கி பார்க்க முடியும். இருங்க நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி திரும்பி வந்து கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்க. காமிக்கிறேன். அந்த போட்டு கிணத்துக்கு மேலே வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த பாதை வந்து தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் போயிட்டு கிணத்த போய் பார்ப்போம். இதாங்க அந்த கிணறு. இந்த கிணத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுரங்கப்பாதை வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி கிணறு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுட்டு கிணத்துக்குள்ளே சுரங்கப்பாதை அமைக்கிறது. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இன்னொரு சிவன் கோயிலுக்கு வந்து பார்ப்போம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா முஸ்குன்றேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடஞ்ச பாதி சிலையெல்லாம் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்னொரு கோயில் உடஞ்சிருந்துச்சுல, அங்கே உள்ள மீதி பொருட்கள்லாம் இங்கே வந்து முன்னாடி பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்தோடனே இதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டனால சரி கடைசியாக போகும்போது காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கோயிலில் வந்து சிவலிங்கம் சொன்னல, அது பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிவன் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே மூவர்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு டேஷன் பாருங்கள். அதே மாதிரி இது ரொம்ப பழமையான கோயில். வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கமும் யாழி சிற்பத்தோடைய ஒரு கோயில் வந்து இருக்குது. உள்ளே போயிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பூட்டு போட்டுருக்குதுங்க. நான் வந்து அந்த ஜன்னல் போட்டு வழியாக பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்குது. இடிஞ்சு இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு கிடக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நான் அப்படியே சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துங்கன்னா கேட்டே உங்களுக்கு இடிஞ்சிருக்கேன். முள்ளுக்காமி போட்டு தான் கட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ். நான் திறந்துட்டு உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நந்தி சிலை தாங்க இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்த மாதிரியே கல்வெட்டுக்கெல்லாம் நிறையா இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து பூட்டியிருக்காங்க. இங்கேயும் யாருமே காணும். இதுவும் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை பாதுகாப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான நந்தி சிலை, நந்தி மண்டபம் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாடு மேய்க்கிற பார்த்தீங்கன்னா வந்து உள்ளக்கெல்லாம் ஆடை மேய்ச்சிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா வந்து பூட்டியிருக்குங்க.
இது வந்து எப்பாச்சும் தான் திறந்து காலையிலேருந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இங்கே வெளியில் இருந்தவங்க சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று செத்து கிடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. சரி வாங்க அந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்கே பாருங்களேன், இந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கல்வெட்டு தாங்க இருக்குது. கோயில் சுவர் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களால் கல்வெட்டு வந்து பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி மட்டும் நடக்கிற பார்த்தீங்கன்னா வந்து புல்லெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. மற்ற போட்டு பார்த்தீங்கன்னா புல் வந்து ரொம்ப அடர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சிருச்சுங்க, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வெளியில் உள்ள இந்த சுற்று உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருச்சு. இது வந்து அழிகிற நிலைமையில் இருக்குது இந்த கோயிலெலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இடிஞ்சிருச்சு. அதுல எந்த சிலையுமே இல்லை. இந்த ஜன்னல் வழியில் வந்து நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரிலங்க. வீடியோ தெரிலன்னு தெரில. உள்ளேருந்து பார்க்க எதுவுமே தெரியலை. சரி வாங்க நம்ம பின்னாடி போயிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் இது சிவன் கோயில், அதுவும் சிவன் கோயில் தான். இந்த கோயில் வந்து முஸ்குன்றேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாமியோட சிலை இருக்குது. அது என்ன சிலைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5 தலையோடு இருக்குது. இதில் ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பழமையான வந்து இடத்த வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் யாரும் வர்றது இல்லைங்க. யாராச்சும் ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து வராங்க. அதான் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டுருக்கேன். அடுத்ததாக நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கல்வெட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு